வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர் எல்லாருமே போயிருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் டேட் பார்த்தீங்கன்னா 16 சண்டே. நம்ம இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கூடலூரில் நம்ம ரூம் எடுத்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆகுது. ஸோ இதுக்கு மேலே 7:30 பக்கமாக ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, வண்டி எடுத்துகிட்டு டேரெக்டாக முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு மசனகுடி போயிட்டு முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக போய் தேக்கடி எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மசனகுடி வழியாக அப்படியே ஊட்டி போகிறோம். ஸோ ஊட்டி போயிட்டு நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் எங்கேயாச்சும் போகலாமா என்னவான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே போய் ஏதாச்சும் பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒர்த்து ரெடியாக. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிடுச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா நைட்லாம் குளிரும் ரொம்ப பனியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்குது. ஆனால் நம்ம தங்கியிருக்கிற லாட்ஜை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம். ஸோ அதெல்லாம் நான் வண்டியில் போகும்போது என்ன ஏதுன்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பில்லைன் கிளிக் பண்ணி ஆளில் பிடிச்சிங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் ஸோ வேறு மாதிரி தரமான வீடியோஸ் இருக்குது. ஏன்னா முதுகுலை வழியாக மசனகுடி போயிட்டு போகிறோம். ஸோ என்ன மசனகுடி ஃபஸ்ட் டைம் ரைடு. ஸோ இப்போ எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஸோ அதான் வீடியோக்குள்ளே போகலாம். ஏஎஃப் கரெக்டாக நம்ம ரூம் ஸ்டேலேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். கரெக்டாக இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆஃப் கூடலூர்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஸ்டேலுன்றது இங்கே நிறையா ரூம் இருக்குது. டிஆர்எஃப் வந்தது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா 6 o'clock பக்கமாக வந்தோம். 6 o'clock 6:15 பக்கமாக அந்த ரேஞ்சில் வந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், முன்னாடி 2 ரூம் பெட்ரோல் பங்க் முன்னாடி கேட்ட சொன்னாங்க. நாங்கள் முன்னாடியே இங்கே கேட்டோம். அங்கே 2-3 ஹோட்டல் கொஞ்சம் பெரிய லாஜாக இருந்துச்சு. ஸோ அந்த லாஜ்லேயே கேட்டோம். ஸோ பட்ஜெட் எங்கே இருக்கும், ஏன்னா நம்ம நைட்டு தூங்குறது ஒன்று தான், கொஞ்சம் நேரம் தான் தூங்குவோம். அதுக்கப்புறம் ஏஞ்சி கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தோம். ஸோ அதனால் ரொம்ப பட்ஜெட் தேவையில்லை. நம்ம ஒன்றும் ஆடலும் பாடலும் மாதிரி நிகழ்ச்சி பார்க்க வந்தோம். ரொம்ப அப்படியே ஜாலியாக போட்டு தூங்குறதுக்கு வந்த ட்ரிப்பு வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு அப்படியே போகலாம். அப்போ சன்ரைஸ் பாருங்கள் வேறு மாதிரி. ஐயோ, காலைங்காட்டி இங்கே வந்து சன்ரைஸ் பார்த்துருக்கலாம் மாட்டுக்கு. ஆனால் நைட்டு தூக்கமே இல்லை டிஆர்எஃப். 4 டைம் இந்த என்ன எதனால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூம் ஸ்டே தேடணும், பட்ஜெட்டில் தேடணும். எப்படி சொன்னாங்கன்னா 400 சொன்னாங்க, 500 சொன்னாங்க, 600 சொன்னாங்க, 800 சொன்னாங்க, 1000 சொன்னாங்க. இந்த இதில் தேடினாங்க. எல்லா இதுலேயும் நாங்கள் தேடினது 2 லாட்ஜு. சிட்டி லாட்ஜ் ஒன்றுக்கு தேடணும். அதுக்கப்புறம் கேம் லாட்ஜு, அதுக்கப்புறம் இன்னும் வந்து அதே கேம் லாட்ஜு தான் அவங்களுக்கு தான் இன்னொன்று இருக்குது. ஸோ நாங்கள் சிட்டி லாட்ஜில் பார்க்கும்போது என்னாச்சுன்னா ரூம் செம்மையாக இருந்துச்சு. 600 rupees தான் சொன்னாங்க. ரூம் செம்மையாக இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கிங்க்கு வெளியே ரோட்லேயே போட சொன்னாங்க. நாங்கள் கூட ரோட்டில் படுத்துகிறோம், ஆனால் வண்டி ரோட்டில் படுத்துக்க மாட்டோம், ரோட்டில் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரூம்லாம் பார்த்தாச்சு, உள்ளே போய் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்துச்சு. பார்க்கிங் எங்கன்னு கேட்கும்போது இந்த வெளியின்னு சொன்னாங்க. சரி வெளியின்னு சொல்லுவோம், அந்த எங்கேயாச்சும் இருக்கும் பார்த்தா பின்னாடி பக்கம் ரோட்லேயே வச்சாங்க வீடு. ஒரு இது எந்த ஏரியா என்ன நமக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும். நம்ம பாட்டுக்கு ரோட்டில் விட்டு நம்ம பாட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ரூம் கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி வேறு லாட்ஜுக்கு போய் கேட்போம்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஸோ அது வந்து கேம் லாட்ஜுன்னு சொன்னாங்க. அந்த லாட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஒன்று இருக்குது, 800 ஒன்று இருக்குது, 1000 ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ 1500 பார்த்தா அது நல்லா ப்ரீமியமாக நல்லா இருந்துச்சு. படுத்துங்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 500 இருந்துச்சு. ஆனால் அந்த நாங்கள் சூஸ் பண்ணது 500 தான். ஏன்னா நம்ம பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், ரூமுக்கு நைட் ஸ்டே மட்டும். அதனால 1000லேயும் 800லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இல்லை. பார்க்கிங் வந்து வெளியே தான் போடணும். அப்படிலாம் வெளியே ஒரு கிலோமீட்டர் அவங்க லாட்ஜ்லேருந்து வெளியே வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே 500 பார்த்தீங்கன்னா வந்து லாட்ஜிங் இருக்குன்னா பைக் பார்க்கிங் முன்னாடியே இருக்குது. ஸோ 500 ரூமே நாங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா பைக் பார்க்கிங் நம்மளுக்கு சேஃபாக இருக்குது, பக்கத்தில் இருக்க நைட் கூட ஒரு டைம் இருந்துச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால அந்த ரூமை புக் பண்ணோம். நாங்கள் தெரியாமல் 500 சூஸ் பண்ணிவிட்டோம். ஒக்கா உள்ள சார்ஜ் போட்டு இல்லை, ஒழுங்கான ப்ராப்பரான சுடு தண்ணி வரதில்ல, ஒன்றும் வரல. ஏன்டா இது சூஸ் பண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஓகே, நாங்கள் வந்து சூஸ் பண்ண உடனே வச்சுட்டு நாங்கள் எதுவுமே கவனிக்கல. ஓகே ரூம் நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தோன்னே ரூம் நல்லா இருந்துச்சு. 2 பெட்டு தனியாக கொடுத்து நல்லா ஒரு க்ளீனாக இருந்துச்சு. வந்து ரூம் பார்த்துட்டு உள்ளாரெல்லாம் பேக் வச்சுட்டு நாங்கள் போய் உடனே சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் சார்ஜ் போடணும். எல்லாம் சார்ஜ் போட்டேன்னா ஒரு 4 சார்ஜ் போட்டிருக்கு. ஆனால் 4 சார்ஜ் போட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜ் போட்டு தான் ஒர்க் ஆகுது. அதுவும் கொணலும் மணலுமா இருக்குது. சார்ஜ் போட்டால் கீழே ஒரு ஸ்டேஜர் இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லை, ரூம் புக் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டு இதுக்கெலாம் வேணாம். ஏன்னா அவன் சக்தி வந்து ரொம்ப டயர்டில் இருந்தான். ஏன்னா நேற்று நைட்டே நான் நைட் ஷிஃப்ட் போயிட்டு அப்படியே கன்னியூ ரன் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ அதனால் ரொம்ப டயர்டில் இருந்தால், சாப்பிட்டு வந்தோடனே செம்ம தூக்கம். சரி ஓகே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ரூம் சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பட்ஜெட்டுன்னு முதல்ல பாருங்கள். பட்ஜெட் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பர்பஸ், நீங்கள் தூங்க மட்டும் தான் இல்லை சார்ஜெலாம் அதிகம் போடணுமா, சார்ஜ் போட்டு பாருங்கள். முக்கியமாக சுடுதண்ணி வருதுன்னு பாருங்கள். சுடுதண்ணி இந்த இதில் சுத்தமாக வரல. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சுடுதண்ணி வராது ப்ரோ, நீங்கள் வேணால் 1000க்கு மாற்றிக்கோங்க அப்படின்னாங்க. 1000 தான் சோலாரில் ஒரு டைம் போடுவோம், அது ஒரு டைம் தான் வரும். நைட்டு போட்டால் நைட்டு ஒரு டைம் வரும், அப்படின்னா காலைல ஒரு டைம் வரும் அப்படின்னு தான்னாங்க. ஸோ ஓகே எப்படி இருந்தாலும் ஒரு டைம் தான் வரும்போது சுடுதண்ணி இப்போ வெப்பம் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே காலையில் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருந்துச்சு. நாங்கள் அதிலே குளிச்சிட்டோம்.
ஸோ இப்போ குளிச்சுட்டு அவ்வளோதான் டேரெக்டாக இப்போ வந்து எப்படி ரூட் போட்டிருக்குன்னா தேக்கடி எலிஃபென்ட் பாயிண்ட்டு. தேக்கடி எலிஃபென்ட் பாயிண்ட் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட், முதுமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டு தேக்கடி எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் பார்ப்போம். அது பார்த்துட்டு அப்படியே மசனக்குடி வழியாக அப்படியே கீழே இறங்கி ஊட்டி போவோம். ஊட்டிக்கு போயிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ ஓகே டேர் ஆஃப் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தாண்ட பக்கம் வந்தால் இன்னும் கொஞ்சம் ரூம் சைடாக நல்லா இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப டயர்டு, ரொம்ப சொக்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகே வேறு வழியில் எடுத்தாச்சு அப்படி பார்த்தான்னு சொல்லிட்டு அங்கேயே பார்த்துருவோம். நீங்கள் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரூமாகவே கிடைக்கும், கம்மி பட்ஜெட்டாகவே. வித்து முதல்ல நீங்கள் பைக்லாம் வரீங்க தான் பைக் பார்க்கிங் முதல்ல கேளுங்க, அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ அந்த மலையில் இருந்தால் நம்ம இறங்கணும். உங்களுக்கு அந்த மலையே தெரியாது இப்போ நாங்கள் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கோம். ஸோ என்னென்ன அனிமல்ஸை பார்ப்போம்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த டைம் ஊட்டி வந்து கொஞ்சம் டல்லு தான் டிஆர்எஃப். நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து பக்காசுவரன் வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு த்ரில்லிங்ஸ் வந்து போக போக வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் கம்மியாகிட்டே போயிருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. அண்ட் தென் கிளைமேட்டும் கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. அதுவும் எல்லாம் பாதி இடத்துலலாம் இந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் தான் க்ரீனிஷாக கொஞ்சம் இருந்துச்சு. மற்றெல்லாம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போனதுனால ஒரு லுக்கே வரல. ஸோ ஓகே டேரஃப், நான் கொஞ்சம் தூரம் கழிச்சு முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:53. இன்னும் தேக்கடி பாயிண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து 11 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக இப்போ முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக வரும். செக் போஸ்ட் இது. டிக்கெட் எடுக்கணுமா சார்? தேவையில்லைங்களா? கேமரா ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. கேமரா ரெக்கார்ட் பண்ண சரி ரெக்கார்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியா பெரியாஃப் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த ஆனால் போலீஸன் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ உள்ளார வந்து ஃபோனில் வேணால் எந்த ஒரு ரெக்கார்டாக எடுத்துக்கோங்க, கேமராவில் எந்த ஒரு ரெக்கார்டு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேமராவில் நீங்கள் ரெக்கார்டு ஏதாச்சும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா போட்டால் ஃபைன் உண்டு அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் அப்பயே ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே நல்ல பிள்ளை மாதிரி அப்பயே ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ரேஸ் நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில் இந்த முதுமலை ஃபாரஸ்ட் போட்டிருக்கிறது வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன்னா கேமரா ரெக்கார்ட் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்காக தானே இருக்கும். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணாலும் அதே வீடியோ தான் வரப்போகுது, கேமரா ரெக்கார்ட் பண்ணாலும் அதே வீடியோ தான் வரப்போகுது. என்ன எதுன்னு சொல்ல. ஸோ ஓகே, ஸோ இட்ஸ் அஃபிஷியலி என்டர் இன்டு முதுமலை ஃபாரஸ்ட். ஸோ என்னென்ன இருக்க போது எனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ எலிஃபென்ட் எலிஃபென்ட்றோம் டேய் ரெக்கார்ட் இப்படி எடுத்துக்கோ நல்ல வேலைடா டேய். வந்தோடனே பார்த்தேன்டா பொம்மை மாதிரி இருக்குல்ல, இது என்ன ஆச்சரியமா இருக்கு, வந்தோடனே இருக்கு. ஓகே ரைட்டு, இன்னைக்கு பயங்கரமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. இரு என்ன இப்போ எப்படி இருக்கான் பாரு, கும்கி என்ன மாதிரி. நேற்று கூகுள் மேப் என்ற குடிச்சதான் பண்ண வழியால் நேற்று ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல. வந்து இப்போ தான் முதுமலை ஃபாரஸ்ட்குள்ள என்ட்ரி ஆனோடனே எலிஃபெண்ட் வேறு மாதிரி எப்படி நிற்கிது. குட்டி எலிஃபெண்ட் எதுவும் இல்லை எடுக்க. மொத்தம் எத்தனை எலிஃபெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 5 இருக்குது. இப்போ தானே வைல்டாக இவ்வளோ பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி கோயிலில் பார்த்துருக்கேன். எப்படி நிற்கிறான் போகிறா, செம்மையாக நிற்கிறான். வேற மாதிரி இருக்கண்டே, சுத்தி பத்தி பார்த்துட்டே வந்துடு. எங்க என்ன இருக்குன்னு கண்டுக்கே பிடிக்க முடியாது. ஆமாம் மான்குட்டி அது. நான் வண்டி ஸ்லோ பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. மான்குட்டி இல்லை அது. நீ சுத்தியும் பத்தியும் பாரு, என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டே இரு சரியா. ஸோ ஓகே, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி 30 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு போகாது. அதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்க சன்லைட் பாருங்க, அப்படி அந்த மரத்துக்குள்ள அடிச்சு அந்த ஸ்வேர் இது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஏதாச்சும் ஒரு புலிகளெல்லாம் தம்படாதா. யானையை பார்த்துட்டோம். ஊட்டிக்கு வந்ததுக்கு உருப்படியாக ஒரு விஷயம், யானையை பார்த்துட்டோம். அது இன்னும் நடுவில் ரோட்டில் வரும்டா, அதான் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா எலிஃபென்ட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மான்குட்டி. ஆனால் நடுவில் ஒரு மயில் பார்த்தோம். ஸோ மயில் நாங்கள் தொகையோடு இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். முதுமலை ஃபாரஸ்ட் ப்ளீஸ் கைண்ட்லி கிவ் மீ சம்திங் ஸ்பெஷல். நிறையா இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. போகிறதுக்குள்ளே ஒரு புளியோ சிங்கமோ கண்ணில் வந்துடுவோம் பற்றாதா. 1 2 3 6 மான்குட்டி இருக்குல்ல.
அதே மாதிரி இப்போ என்ன டிஆர்எஃப் நடுவில் வந்து நம்ம எங்கேயும் கீழே வண்டி விட்டு இறங்கக்கூடாது. ஏன்னா இறங்கினா கன்ஃபார்ம் எப்படியாச்சும் பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்பாட் ஃபைன் போடுவாங்க. 1 ரூபா 2 ரூபாலாம் இல்லை, 1000 கணக்கு தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால வண்டி விட்டு கீழே இருக்காங்க. எங்கே போகிற மாட்டாடி இங்கே பா மான் மான் கூட்டம் இருக்குடா. ஹாய் செல்லம். கொம்பு வச்சிருக்கா. கொம்பு பூரா எப்படி இருக்குண்ணே? ஆஹா, அதுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி என்னன்னு சொல்லிட்டல. எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க, எவ்வளோ மான் பத்தியா. அழகா இருக்குடாடி, அழகா தானே எடுக்கிற. நீ பாட்டு உடனே நம்பி வீடியோகிராஃப்னு சொல்லி விடுற தேவையில்லாம் இது கூட. வீடியோ உன் வீடியோ என்னதான் கௌரவம் இலக்கானாலும் நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோன்றது இதுதான் முக்கியமான விஷயம். எதில் போட்டு எடுத்திருக்க? இதில் தான் 0.5 அப்புறம் 0.5லாம் போடாதடா இதெல்லாம். நீ இதில் 0.5 நீ போடாது, 1ல் தான் போடணும். 0.5 தூரமாக காட்டுப்படி, 1 2 இப்படி போடு. பேசாமல் அங்கே ஊட்டியில் வச்சு கேரட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கலாமோ. ஓகே, இன்னும் நிறையா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். 10-20 போகலாம். எனக்கு ஆச்சரியம் பண்ணியும் இல்லை. நடுவில் பெட்ரோல் பங்க் இருந்தால் பரவாயில்ல. ஆம்டல் இன்னும் 3 பாயிண்ட் காட்டுறான். ஆனால் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் காட்டுறான். அங்கே போடுறான் அதை வர்றா அங்கே போகிறோம் டி. இது வியூ பாயிண்ட் எடுக்கடா டே. வீடுலாம் இருக்கா டே, வளர்க்குற இடம் மாட்டேடாது. எப்படி இருக்கு பாரு. இதெல்லாம் யானை வளர்க்குற இடம். அதான் வளர்க்குற இடம். அப்புறம் அங்கெல்லாம் வீடு. அப்புறம் அங்கே அந்த கும்கி யானைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கும்கி யானையாக தான் இருக்கும். அந்த மதம் பிடிச்ச யானைங்களே அக்கா காலில் கட்டெல்லாம் போட்டிருக்காங்களாடி. அவர் பாரு யானை மலை ஏறி குளிப்பாட்டி விட்டு இருக்காரு. அங்கே இங்கே பாரு, இங்கே ஒரு ஊரே இருக்காடே. போகிற வழி அற்புதமாக இருக்கு டிஆர்எஃப். முதுமலை ஃபாரஸ்ட் ரோடு அது அதை விட அற்புதமாக இருக்கு. ஊட்டியில் வந்த ரோட விட இந்த ரோடெலாம் அற்புதம், வேற மாதிரி. நானும் 10 out of 10 கொடுப்பேன். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே குண்டு குழியுமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. ஆனால் கொஞ்சம் இப்போ சீசன் டவுன் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இங்கே பாடுறா புஷ்பா 2 படம் எத்த மாதிரி இருக்குதுல்ல. எடுத்துரு. இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணிக்கு மேலே இவங்களுக்குலாம் உங்களுக்கு வெளியே வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சுலாம். ஆனால் இவங்களுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்டாடி. ஊர் ஸ்கூல் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது ஸ்கூலாக கூட இருக்கலாம். இவங்களாம் நிறையா பார்த்துருப்பாங்க. யானை புலி டெய்லி கூட இதெல்லாம் இவங்களுக்குலாம் அதெல்லாம் பார்க்க கூட செலுத்திருக்கோம். அதெல்லாம் கூட பார்த்துருப்பாங்க. நானும் ரொம்ப நேரமாக வண்டி 20-30 ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் கண்ணுக்கு மாட்டோம் அப்படின்னு. அங்கே யானை அதுக்கப்புறம் மான் பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் மாட்டல. இங்கே பாருங்க, தொகை இவரையே சிலக்குட்டி, தொகை வீரி சிலக்குட்டி எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பார்த்தியா. பிடிச்சி பாக்கெட்டில் வச்சு போட்டு போயிடுவோமா. அளவுதான் மக்கா நீ தூக்கின உடனே உனக்கு கேஸு தான். நீ இங்கேருந்து இன்னொரு நாள் நீ கேஸு தான் எனக்கு தெரிஞ்சு. அழகா இருக்கு. எவ்வளோ தொகை வச்சிருக்குல்ல. ஓகே நம்ம என்ன போகலாம். இன்னும் 2.6 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டான தேக்கடி எலிஃபென்ட் பாயிண்ட்டுக்கு. இன்னும் 6 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலான்னு போட்டிருக்கு. ஆனால் நாங்கள் 6 மினிட்ஸ்லாம் ஆக மாட்டோம். நான் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். எப்பவுமே கூகுள் மேப்புன்ற குட்டிச்சாதன்னு சொல்கிற டைமிங்க்கு நம்ம போய் சேர மாட்டோம், அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். ஆனால் இந்த டைமில் இதை காட்டுற டைமோட லேட்டாக தான் போய் சேருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இதை ரசிக்க போகிறேன். வேறு மாதிரி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரைடு. அதாவது முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளே ஊட்டியே தான் ஃபஸ்ட் ரைடு. 24 வருஷம் ஆச்சு இந்த ஊட்டிக்குள்ளே வரத்துக்கு. பயந்து ஓடுது நம்மளை பார்த்து. வா இவ்வளோ கிட்ட இருக்கடாடி. எனக்கு அதை பிடிச்சி கொஞ்சம் போல இருக்கடா. இப்போ அது ஒரு குட்டி மட்டும் நீ தூக்கணும்னு வச்சுக்க. இதெல்லாம் பாரு, இதோட கொம்பு பாரு, அதோட மேல் லேயர் இது இருக்கு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்த மேல் லேயர்லாம் எடுத்து விட்டுருச்சு பத்தியா.
அதெல்லாம் கூத்துருந்துச்சுன்னா அவ்வளோதான். சரி இந்த டைம் பார்த்து ஒரு புலிகிளி வந்து மான வேட்டையாடக்கூடாதா? குட்டி அங்கே போகிற அந்த சின்ன குட்டி எவ்வளோ இருக்குது? அந்த குட்டி ரெக்கார்ட் பண்ணு, குட்டி ரெக்கார்ட் பண்ணு. அது ஒரு ஜீவன். ஓ ஹியூமானிட்டி. அதெல்லாம் இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தானே. இப்போ அதோட உணவு இது தானே, வேறு வழி இல்லைல்ல. நம்ம ஹியூமானிட்டி பார்த்தோம்னா அதுக்கு பசி தான். அதில் சும்மா நினைக்கிறேன்டாடே. ஓகே ஓகே விட பர்ஃபார்மன்ஸுக்கு அதிகம் ரேட்டிங் உண்டு, கவலைப்படாத. இங்கே ஒரு ஊரே இருக்குடா. ஹாய்ண்ணா, ஒத்த கம்புடாடே. பார்கே பார்கே ஹே அவர் இப்போ மேலே சொல்கிறேன். ஏய் வேற வேற சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அடிக்காதீங்க பாவண்ணா. ஏய் வேற தேங்க்ஸ்ண்ணா. அங்கே போகிற அங்கே ஒன்று போகுது வேறு. இந்த இடத்துல எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குண்ணா. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டலா? ஏய் அது மனுஷங்களுக்குடா, வெங்காயம் இருக்காங்க வந்தா இருக்காங்கடா. ஊரே இருக்குடா டேய் என்ன. இங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க இவங்கள எப்படா? இங்கே வீடு அதிகமாக இங்கே இறங்கலாம் மாட்டேடா, காரை எடுத்துருக்காங்க. நம்பர் பார்கே பார்கேன்றா கும்கி கொம்ப இறங்கிட்டா சார். ஏன் இங்கே காட்டு யானை நடமாடாது, வளர்க்குறாங்க காட்டு யானை வெளி அடக்கிறதுக்கு இங்கே தயார் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ எவ்வளோ ஊர் நிற்கிது பாரு. இங்கே ரூம், இங்கே எனக்கு தெரிஞ்சு ரூம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இங்கே கூட நைட்டு வந்து ரூம் எடுத்துக்கலாம் மாட்டுங்களா? தேக்கடி எலிஃபென்ட் வியூ இங்கே தான்டா இருக்குடி. தேக்கடி எலிஃபென்ட் வியூ இங்கே தான். தேக்கடி எலிஃபென்ட் வியூ பாயிண்ட். எலிஃபென்ட் இதா? மேலே போகணுங்களா? அங்கே தான் வண்டியிலே கூட்டு போகிறோம். அதான் நிறுத்தி போகிறோம் வண்டி. ஓகே அந்த வண்டியில தான் கூட்டு போகிறோம். மேலே போங்க, அப்படியே வண்டியிலே போகலாமா? இது ஃபாரஸ்ட் ட்ரைனிங் டே. ஃபாரஸ்ட் ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்கல்ல, அதுரா இது டே. ஆனால் தேக்கடி எலிஃபென்ட் வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது. அந்த எலிஃபென்ட்லாம் பார்ப்பாங்களா வியூ பாயிண்ட், அது கேம்ப் இங்கே உள்ளார போகணுங்களா? அப்படிங்களா? இங்கேருந்தே கூப்பிட்டு போவாங்களா? டிக்கெட் இங்கே வாங்கிட்டு அங்கே போகணும். ஓகே ரைட். ஸோ பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறதுலாண்ணா அது எவ்வளோ நேரம் ட்ராவல்ண்ணா? 1 hour. எப்போ எடுப்பாங்க? போயிட்டு தருவோமா? அப்படிங்களா? போயிட்டு தருவோம். ஸோ டியர் ஆஃப் நம்ம பஸ் ஸ்டாப் ஏறியாச்சு. பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம்.